கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனம். செய்தியின் தலைப்பு, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து இது எப்படி முடியுமோ என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நான் ஜெயம் பெறுவேனா? என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மையான காரியம் நடக்குமா? என் மீது இருக்கிற நிந்தை அவமானம் நீங்குமா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஏசாயா 54:4 பிரகாரமாக சொல்கிறார். அதாவது, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று உங்கள் மேல் மனதுருகக்கூடிய கர்த்தர் சொல்கிறார். அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். நீங்கள் பயப்படுகிறபடி உங்கள் வாழ்க்கையில் எதுவும் சம்பவிப்பதில்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் தருவேன் என்று ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் தரும். அது பலன் வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தின் மூலமாய். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பெரிதான கிருபை தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிறது. எனவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மட்டுமா? வேதத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன என்று பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று பார்க்கப்பட முடியும். உங்களை கர்த்தர் வெட்கப்பட விடமாட்டார். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையான பலனை உங்களுக்கு வரும். ஆனால் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையான பலனை கர்த்தர் யாருக்கெல்லாம் கொடுப்பார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதற்காக உங்களை அர்ப்பணித்து கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று யோவேல் 2 அதிகாரம் 22 வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவ ஜனங்களாகிய இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அப்படியானால் யார் பிள்ளைகள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்தில் அவருடைய என்று சொல்லும்போது கிறிஸ்துவுடைய நாமத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். உங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக நீங்கள் மனம் திரும்பி தேவ பிள்ளைகளாக
வரும்படி அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சியாயிருக்கிறார். நீங்கள் இருதயத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் பெரிதான நன்மையும் கிருபையும் உங்களுக்கு உண்டாகும். என அருமையானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. அது மட்டுமல்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்வதை பார்க்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். அதாவது நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவசித்தால் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அவரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டுமேயானால் விசுவசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த நன்மையை எனக்கு தருவார் என்று நீங்கள் உறுதியாய் விசுவசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் இயேசுவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் தம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். அவரை விசுவாசிக்கிறவர்களை வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். உங்கள் விசுவாசத்தில் எப்பொழுதும் நீங்கள் உறுதியாயிருங்கள். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை அவர் செய்வார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர காத்திருக்கிறார். எனவே பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவசியுங்கள், தேவ சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.